ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டே ஹங்க்ரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. உங்களில் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு அவர் என்ன கொஷின் கேட்டார் அப்படின்னா, நம்ம லவ் பண்ணுற பொண்ணு ப்ரோன்னு கூப்பிட்டா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இன்றைக்கி இந்த கொஷனுக்கான ஒரு ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நாம் சப்ஸ்கிரைபர் Q&A அப்படின்னு ஒரு சீரீஸ் மாதிரி பண்ண போகிறோம். உங்கள் மனசில் இருக்க கேள்விகளுக்கான பதில்களாக நம்மளோட சேனலில் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ உங்கள் மனசில் இருக்க கேள்விகளை நீங்கள் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அதுக்கான ஒரு விடையாக நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், உங்கள் மனசில் இருக்க கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட ஸ்டே ஹங்க்ரியை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கேள்வியையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க, கூட படிக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்லை ஒன்றா வேலை செய்கிறவங்க, இல்லை ஒரு காமன் ஃப்ரெண்டு மூலயமா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனவங்க, இல்லை கசின்ஸ் மூலயமா சித்தப்பா பசங்க, மாமா பசங்க, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட், இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்க்கிளில் ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு மேலே உங்களுக்கு க்ரஷ் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு உங்களை அண்ணான்னு கூப்பிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? அப்படி உங்களை அண்ணான்னு கூப்பிடுற அந்த பொண்ணு உண்மையாகவே உங்களை அண்ணான்னு தான் நினைக்கிறாங்களா, இல்லை இப்படி அண்ணான்னு சொல்கிற பொண்ணுக்கிட்ட போய் நான் உங்கள் மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாமா அப்படின்ற கொஷினுக்கான ஆன்சராக தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்படி உங்களை அந்த பொண்ணு அண்ணான்னு கூப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் அந்த பொண்ணை தங்கச்சியாக தான் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரேர் தான். பெண்கள் மட்டும் கிடையாது, ஈவன் பசங்க கூட அவங்களோட வயசில் பெரியவங்க இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கும்போது அண்ணா இல்லை அக்கா அந்த மாதிரி கூப்பிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைனா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை நம்ம ரெகுலராக கடைக்கு போகிற இடத்துல பூக்காரங்க பழக்காரங்கன்னு நம்ம அண்ணா அக்கான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மரியாதைக்காக கூப்பிடுறது தான், வயசில் நம்மளோட பெரியவங்க அப்படின்றதுக்காகவும் ரெஸ்பெக்ட்காகவும் கூப்பிடுறது தான் இந்த அண்ணா அக்கா அதெல்லாம். கரெக்டாக? ஸோ உங்களை ஒரு பொண்ணு அண்ணான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா இது காமெடியாக சொல்லணும்னா ஒரு 2 ரீசன் சொல்லலாம். ஒருவேளை இவன் நம்மளை லவ் பண்ணுறானோ அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாலும், அதாச்சும் உங்கள் மேலே ஆசையும் இருக்குது, நீங்கள் அவங்கள லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களை அண்ணான்னு கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று, இவன் நம்மளை லவ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற பொண்ணுங்களும் அண்ணான்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஃபன்னியாக சொல்லணும் அப்படின்னா இந்த காரணங்கள் எல்லாம் சொல்லலாம். பட் ஆனால் ஆக்சுவலி உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு, ஒரு க்ரஷில் இருக்கிற பொண்ணு உங்களை அண்ணான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான சினாரியோஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் என்னவா இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒன்றா இப்போ பார்க்கலாம். முதல் விஷயம் நீங்கள் அந்த பொண்ணுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம். ஸோ முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஒருத்தரை தன்னோட பாதுகாப்புக்காக பெண்கள் அண்ணா அப்படின்னு கூப்பிடலாம். இல்லை நீங்கள் அவங்கள விட வயசில் பெரியவங்களாக இருக்கலாம். ஸோ உங்களை பேர் சொல்லி கூப்பிட முடியாது இல்லையா? ஸோ அவங்களோட சேஃப்டிக்காகவும் ப்ளஸ் ஒரு ரெஸ்பெக்ட்காகவும் உங்களை அண்ணான்னு கூப்பிடலாம். ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெஸ்பெக்ட்காக உங்களை அண்ணான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த பொண்ணு உங்களை அண்ணான்னு நினைக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை என்னை அண்ணான்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே. இல்லைனா நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா போக போக அவங்களே கூட மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ காலப்போக்கில் உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துச்சு அப்படின்னா போக போக அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு நல்ல ஈர்ப்பு, ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை அண்ணான்னு கூப்பிடுறதை நிறுத்திடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கூட ஸ்டார்டிங்கில் அண்ணா அப்படின்னு பழகி அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்து அவங்க உங்களை அண்ணான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்கள் ஐயோ நம்ம அண்ணான்னு சொல்லிட்டாங்க, இவங்க நமக்கு தங்கச்சி தான் அப்படின்ட்டு உங்களோட ஃபீலிங்ஸை மாற்றிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இது நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உங்களை தெரியும், ஏதோ காமன் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் பழகிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்லை அப்படின்னாலும் இன்டைரக்டாவோ இல்லை சைகை மூலியமாவோ சில சைன்ஸ் மூலியமாவோ உங்களுக்கு அவங்க மேலே ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் இருக்குது, ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டீங்க. ஆனாலும் கூட அவங்க என்ன அண்ணான் தான் கூப்பிடுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதில் நீங்கள் அவங்களுக்கு டைரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணலை அப்படின்றதுனாலையும் இல்லைனா உங்களை டீஸ் பண்ணுறதுக்காக, உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல கோவம் வரும் இல்லையா? அண்ணான்னு சொன்னால் இல்லை என்ன அந்த மாதிரிலாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கோவப்படுவீங்க இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் ஒரு பாயிண்ட்ல கோவப்பட்டு நான் உன்னை தங்கச்சியெல்லாம் பார்க்கல, எனக்கு உன் மேலே ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு க்ரஷ் ஃபீலிங் இருக்குது மேலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாக அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட, உங்களை ப்ரொவோக் பண்ணி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட அவங்க அண்ணான்னு கூப்பிடலாம். ஸோ அவங்க உண்மையிலேயே உங்களை டீஸ் பண்ணுறதுக்காக தான் அண்ணான்னு கூப்பிடுறாங்களா, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக தான் அண்ணான்னு கூப்பிடுறாங்களா, இல்லை உண்மையிலேயே நீங்கள் அந்த ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்துறதுனால அது வேண்டான்றதுக்காக தான் உங்களை அண்ணான்னு கூப்பிடுறாங்களா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ அவங்க ஒரு தடவை 2 தடவை உங்களை அண்ணான்னு கூப்பிட மாட்டாங்க,
சும்மா சும்மா திரும்ப திரும்ப அண்ணா அண்ணா அண்ணான்ட்டு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி பண்ணாங்க அப்படின்னா அது வந்து உங்களை டீஸ் பண்ணுறதுக்காக தான். இன்னொன்று, அப்படி அவங்க அண்ணான்னு கூப்பிடும்போது நீங்களும் வந்து ஓகேம்மா தங்கச்சி அப்படின்னு நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து சடனாக வந்து அப்செட் ஆகிடுவாங்க, சேட் ஆகிடுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க ரொம்ப ப்ரோவோக் ஆகி கூட ஏன் என்னை தங்கச்சின்னு சொல்கிற அப்படின்னு கூட அவங்க டைரெக்டாக கேட்டுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத ஓப்பன் அப் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ நீங்கள் வாய் விட்டு எஸ் நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்ற ஃபீலிங்ஸை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க. மூணாவது சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட டேரெக்டாக அவங்கள வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டீங்க. இல்லை டேரெக்டாகவே நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியும் அந்த பொண்ணு வந்து உங்களை அண்ணான்னு தான் கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்க மாதிரியான எந்த ஃபீலிங்ஸும் உங்கள் மேலே இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். ஃபார் என் எக்ஸாம்பிள், அவங்க வேறு யாரையாச்சும் கூட லவ் பண்ணலாம், இல்லை உங்கள் மேலே அந்த ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலி சைடாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன காரணம் வேணாலும் இதுக்கு பின்னாடி இருக்கலாம். அவங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த ரீசன்ஸை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக இன்டைரக்டாக அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத அண்ணான்னு சொல்லி கூட அவங்க வெளிப்படுத்தலாம். ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் அந்த பொண்ணை விட்டு விலகி வரது தான் உங்களுக்கும் நல்லது. ஆனால் நாங்கள் வந்து ஒரே இடத்துல தான் படிக்கிறோம், வேலை செய்கிறோம், ஆனால் அங்கேருந்து என்னால் தள்ளியும் போக முடியாது, நான் அந்த பொண்ணை பார்த்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னா எனக்கு புரியுது, உங்களால் அந்த பொண்ணு மேலே இருக்க ஃபீலிங்ஸை மாற்ற முடியாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடலாம், இது பாரு எனக்கு வந்து நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், உன் மேலே எனக்கு ஒரு நல்ல க்ரஷ் இருக்குது, பட் ஆனால் நீ எடுக்கிற முடிவுக்கு நான் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் நான் வந்து உன் வழியில் குறுக்கிட மாட்டேன், ஆனால் நான் அண்ணான்னு மட்டும் கூப்பிடாத அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக சொல்லிடுங்க. ஏன்னா வந்து ஒரு லவ் பண்ணுற பொண்ணு நம்மளை அண்ணான்னு கூப்பிட்டா அது எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஆனால் இதுக்கப்புறமும் வந்து அந்த பொண்ணோட மனசை மாற்றி உங்களை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் டோட்டலி வந்து அன்னெசரி தான். ஸோ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வளர்ந்த விதம், ஸோ எந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து அவங்க வந்திருக்காங்க, ஸோ எந்த மாதிரி ஆண்களை அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படின்றத வச்சு தான் அவங்க ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஆண்கிட்ட எல்லா பெண்களுமே பழகுவாங்க. இன்னொரு விஷயம் வந்து ஒரு பொண்ணு நம்மளை அண்ணான்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட பேசி பழகி அவங்கள மாற்றி எப்படியாச்சும் நம்மளை லவ் பண்ண வச்சிடலாம் அப்படின்றது வந்து உண்மை கிடையாது. அது கம்ப்ளீட்டாக ஒரு பொய். பட் ஆனால் சில நேரங்களில் சில ரேர் கேசஸில் இது வந்து பாசிபிள், இது நடக்கும். ஆனால் எல்லா பெண்களுமே ஒரே மாதிரி கிடையாது இல்லையா. ஸோ எல்லாருக்குமே தனித்தனியான விதிகள் தான் உண்டு. ஸோ எல்லா பொண்ணுங்களுமே ஒரே மாதிரி ஒரே சூழ்நிலையில் இருக்க மாட்டாங்க. சில பெண்கள் வந்து உங்களை அண்ணான்னு கூப்பிட்டாலும் நீங்கள் பழக பழக அவங்க மனசுக்குள்ளே வந்து உங்களை பிடிச்ச போய் ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னா காலப்போக்கில் அவங்களே அந்த அண்ணான்னு கூப்பிடுறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உங்களோட சினாரியோ என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த 3 சினாரியோவில் எந்த சினாரியோ உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நீங்கள் நடந்துக்கலாம். ஸோ வியூவர்ஸ், ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் மனசில் இருக்க கொஷின்ஸையும் மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம நிறைய வீடியோஸ் இதே மாதிரி மேக் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைபர் Q&Aல இது வீடியோ நம்பர் 1. பார்க்கலாம் இது எத்தனை வீடியோஸ் போகுது அப்படின்ட்டு. மறக்காமல் இப்போவே நம்மளோட ஸ்டே ஹங்க்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதே மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட லவ்வருக்கோ இல்லை க்ரஷ்ஷுக்கோ நீங்கள் ஒரு பெஸ்ட் கிஃப்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜ் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். மறக்காமல் இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு மனசுக்கு நெருக்கமான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay connected with Stay Hungry. Bye.